ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு வெல்லத்தை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் போல் கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த சைடு அதே போலவே கொஞ்சம் போல் தேங்காவும் 2 ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருவி எடுத்து வச்சுக்குவோம் மிக்சியில் போட்டு. நான் 1 கப் போல் மைதா போட்டு அந்த வெள்ளைப்பாக்கில் கரைச்சி அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 1 கப் மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமாவும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் துருவலும் ஏலக்காயும் போட்ட துருவலையும் அதோட மிக்ஸ் பண்ணி 1 பிஞ்ச் போல் உப்பு போட்டுக்குவோம் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க இட்லி மாவு. இட்லி மாவு இதில் போட்டு செய்யும்போது நல்லா சூப்பராக சாஃப்டாக, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பேன் கேக் மாதிரி தோசைக்கல்லையும் ஊற்றி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பணியாரம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.